சித்தக்காய் உணவே மருந்து மருந்த உணவு. இன்னைக்கு எப்போதும் தினமும் நம்ம யூஸ் பண்ற மஞ்சளை பத்தி பார்க்கலாம். மஞ்சளோட மகிமையை பத்தி நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நமக்கும் நிறையவே தெரியும். இந்த மஞ்சள் உள்ளார, அதாவது ஒவ்வொரு காலை உணவும் மதிய உணவும் நைட் உணவும் எதா சமைத்தாலும் மஞ்சள் தூளை சேர்க்காம நம்ம சமைச்சதே கிடையாது. ஏன்னா மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது தெரியும். இது உள்ளுக்குள்ள போகும்போது உடம்பை சுத்தம் செய்து கொடுக்கும். உடம்புல உள்ள நச்சுக்கள் எது இருந்தாலும் அதை வெளியேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிருமி நாசினியான மஞ்சளுக்கு அதிகமாகவே உண்டு. அதனால தான் மஞ்சளை நம்ம எல்லா சாப்பாட்டு பொருளையும் சேர்த்துக்கிட்டே வரோம். வெளிப்பூச்சா பூசலாம் அப்படின்னா மஞ்சளோட சேர்த்து வேப்பிலையை சேர்த்து நல்லா அரைத்து பூசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, முக்கியமாக அம்மை அதோட கொப்பளங்களோட தழும்பு இருக்கும். அடுத்தது சேற்றுப்புண், இது ரெண்டுத்துக்குமே மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்து அரைத்து தொடர்ந்து தடவிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த அம்மை கொப்பளங்களால் வர தழும்பும் சரி சேற்றுப்புண்ணும் சரி உடனே நல்லாவே குணமாகும். இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எங்கேயாவது